இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோங்கன்னா பச்சரிசியும் குண்டு வெல்லம் இதெல்லாம் போட்டு அப்பம் செய்ய போகிறோங்க. பாருங்கள் அதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு. ஒரு கப்பில் வந்து பச்சரிசிங்க இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு களைஞ்சி வச்சுருக்குறேங்க. இது தேங்காய் பருப்புங்க, அப்புறமேலு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாங்க. இது ஃப்ளேவருக்கு வந்துங்க ஏலக்காயும் சீரகங்க ஒரு 1/2 ஸ்பூனுங்க. அப்புறமேலு கொஞ்சமாக அரிசியோடு சேர்த்து அரைக்கிறது கொஞ்சம் பழைய சாதங்க. காலையில் செஞ்ச சாதம் தான் போதுங்க. அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூவுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மிக்ஸி கப்பில் அரிசி போட்டாச்சுங்க. பாருங்கள் அடுத்தது என்ன போடணுன்ட்டு. கொஞ்சம் பழைய சாப்பாடு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சாப்பாடு போட்டாச்சுங்க. பாருங்கள் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு கை. அப்புறம் ஏலக்காய்ங்க ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. எல்லாம் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் போட்டாச்சுங்க. கூட மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் நம்ம கொண்டு வந்ததெல்லாம் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்தளவுக்கு அரைச்சிக்கலாங்க. அடுத்தது என்ன பண்ணலாங்கன்னா, இந்த குண்டு வெல்லத்தை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிக்கலாங்க, சுடு தண்ணியில். பாருங்கள் குண்டு வெல்லம் போட்டு நல்லா இந்தளவுக்கு கரைச்சிக்கணுங்க. கரைஞ்சாச்சுங்க. இனிமேல் எடுத்து மாவில் ஊற்றி வடிகட்டிக்கலாங்க. பாருங்கள் மாவில் இப்படி வடிகட்டிக்கலாங்க. தூசி மணலாக இருந்தால் கூட அப்படி நின்றுருங்க. பாருங்கள் சர்க்கரையை ஊற்றி நல்லா இப்படி கலந்துக்கணுங்க. நல்லா கலந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு ஊற்றி கரைச்சதுக்கப்புறங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. சோடா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள் அது செய்கிறதுனால பெரிய குக்கர் இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி குக்கர் அடிக்கணமான குக்கர் எடுத்துக்கலாங்க. அடுத்து நெய் ஊற்ற போகிறோங்க. பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாங்க. நெய் ஊற்றிருக்குறேங்க. அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வெங்காயம் அப்புறம் தேங்காய்ங்க இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆகிற மாதிரி வறுக்கணுங்க. பாருங்கள் தேங்காய் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உலரத்தர வச்சு போட்டுக்கலாங்க. அப்போ தான் அது கொஞ்சம் கருகாமல் இருக்குங்க. பாருங்கள் தேங்காய் வெங்காயம் உலரத்தர வச்செல்லாம் போட்டுருக்குங்க. நல்லா இந்தளவுக்கு பொன்னிறமாக ஓரளவுக்கு நல்லா வணங்கிக்கணுங்க. இந்தளவுக்கு வணங்கியிருக்கணுங்க. இப்போ பாதி எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள் பாதி இருக்குதுங்க இதுலேயே குக்கர்லேயே. பாதி எடுத்து வச்சுக்கலாங்க மேலே தூரம். பாருங்கள் இது இந்தளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த மாவை இப்படி ஊற்றிடலாங்க குக்கரில். பாருங்கள் மீதி இருக்கிறதெல்லாம் நல்லா தூவி விட்டுலாங்க மேலே. பாருங்கள் மாவு ஊற்றி வெங்காயம் அது தேங்காய் பருப்பி எல்லாம் போட்டு நல்லா வணக்கிறதுக்கு அப்புறம் மேலே போட்டாச்சுங்க. இனிமேல் அப்படியே மூடிடலாங்க குக்கரு. பாருங்கள் குக்கரை போட்டு மூடிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க. குக்கர் விசில் போடக்கூடாதுங்க. இப்படியே ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இப்படி நல்லா ஆய் வருதுன்னு மூடி ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணுங்கிற பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா ஆய் வரணுங்க. இந்தளவுக்கு நல்லா ஆய் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அதிகம் குறைச்சி வச்சுக்கலாங்க. தீ ஒரு 2 நிமிஷம் குறைச்சி வச்சா போதுங்க. பாருங்கள் ஆவி வந்துருச்சுங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வச்சு திறந்து பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. அது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குக்கர் மூடி திறந்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்து வெந்துச்சல்லின்ட்டு குத்தி பார்க்கலாங்க. குண்டு வெல்லம் பச்சரிசி அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.